ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுத்தது. காஸ்கோவில் பட்டாசு வாங்கலான்னு சொல்லி போனோம். நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டியான ஸ்வீட்டும் இருந்துச்சு. ஒரு வழியாக பட்டாசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தீபாவளிக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி பூந்தி லட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் ஒரு விஸ்கு வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு பதம் எப்படி இருக்கணும்னா, தோசை மாவுக்கும் ஆப்பம் மாவுக்கும் நடுவில் இருக்கணும். இப்போது ஜீரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சுகர் வேணால் எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி, 10 கிராம்பு, ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஜீராவும் ரெடியாக இருக்குது, பூந்திக்கு மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. பூந்திக்கு எப்பயுமே எண்ணெய் ரொம்ப தேவைப்படும், அதனால் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போட்டு பாருங்கள், போட்ட உடனே மேலே வரணும். பாருங்கள், நல்லா பால் ஷேப்பில் வருது. இதே மாவில் தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வால் மாதிரி வரும். ஆனால் டேஸ்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒன்று அழுத்தி பாருங்கள். மாவு வெந்திருக்கணும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்குங்க. ஜீரா 10 நிமிஷம் மேலே கொதிச்சிட்ருக்கு. இந்த ஜீரா கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒருவேளை கம்பி பதம் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் காலையில் சர்க்கரை பூத்து போன மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி வேண்டாம், அந்த முன்னாடி ஸ்டேஜிலே நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ண பூந்தியை இந்த ஜீராவில் சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும், அப்போ ஈஸியாக பிடிக்க வரும். கை வச்சு நல்லா அழுத்தினா இது மாதிரி ஷேப்பில் வந்துடும். இது மாதிரி பிரிச்சுக்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தீபாவளி ஸ்வீட் ரெடி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தீபாவளிக்கு தேவையான வடையை ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு அடுப்பில் நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு வடையும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மட்டன் கிரேவிக்காக ரெடி பண்ணிட்டேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ண ஆனியன், கட் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், இது கூட மட்டனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி, உப்பு, கொத்தமல்லி போட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சிட்டேன். சூப்பரான மட்டன் குழம்பும் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.
இட்லி, வடை, மட்டன் கிரேவி, மீன் குழம்பு சூப்பராக நாங்கள் சாப்பிட்டோம். ஈவினிங் பட்டாசை வெடித்து ஹாப்பியாக நாங்கள் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ.